இங்கிலாந்துக்கு எதிராக பிப்ரவரி 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிற 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில வின் பண்ணியாக வேண்டிய கட்டாயத்துக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஹைதராபாத் நகர்ல நடந்த முதல் போட்டியில சிறப்பா விளையாடின இந்தியா 190 ரன்ஸ் முன்னிலை பெற்றாங்க. ஆனா கடைசியில இங்கிலாந்து நிர்ணயிச்ச 202 ரன்ஸை சேசிங் செய்ய முடியாம இந்தியா பரிதாபமா தோல்வியை சந்திச்சது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. இன்னொரு பக்கம் இந்தியாவை அதோட சொந்த மண்ணில் தோற்கடிப்போம் அப்படின்னு ஆரம்பத்திலேயே எச்சரித்தது மாதிரி செஞ்சு காட்டியிருக்க இங்கிலாந்து 1-0 கணக்குல முன்னிலை பெற்றிருக்காங்க. முன்னதா முதல் போட்டியில ஸ்ரேயஸ் ஐயர், சுப்மன் கில் போன்ற பேட்ஸ்மேன்ஸ் சுமாரா விளையாடினது இந்தியாவோட தோல்விக்கு முக்கிய காரணமா அமைஞ்சது. இதுக்கு இடையில ராகுல் மற்றும் ஜடேஜா போன்ற பிளேயர்ஸ் காயத்தால 2வது போட்டியில விலகி இருக்கிறது இந்தியாவுக்கு பின்னடைவை கொடுத்திருக்கு. அதனால 2வது போட்டிக்கான இந்திய அணில நிறைய மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலைமையில முதல் போட்டியில வெறும் 7 ஓவர்ஸ் மட்டுமே வீசின முகமது சிராஜ் ஒரு விக்கெட்டு கூட எடுக்கல. அதனால அவரை நீக்கிட்டு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனை அணில சேர்க்கலாம் அப்படின்னு முன்னாள் பிளேயர் பார்த்திவ் பட்டேல் ஆலோசனை கூறியிருக்காரு. மேலும் சிராஜை விட பேட்டிங்ல கணிசமான ரன்ஸ் எடுக்கக்கூடிய திறமையை கொண்டிருக்க குல்தீப் யாதவ் விளையாடணும் அப்படின்னு தெரிவிக்கிற அவரு இது பத்தி ஜியோ சினிமா சேனல்ல என்ன பேசியிருக்காருன்னா, 3 ஸ்பின்னர்ஸ் போதும் அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா எனக்கு வேறு மாதிரியான கண்ணோட்டம் இருக்கு. முதல் போட்டியில நீங்க சிராஜ 6-7 ஓவர்ஸ் மட்டுமே பயன்படுத்தினீங்க. அக்ஷர் பட்டேல் பேட்டிங்ல அசத்தக்கூடிய திறமையை கொண்டிருக்கதால குல்தீப் யாதவுக்கு பதிலா தேர்வு செய்யப்பட்டதா ரோஹித் சர்மா சொன்னாரு. அதனால சிராஜ நீங்க பெரிய அளவுல பயன்படுத்தல அப்படின்னா ஏன் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனை பயன்படுத்தக்கூடாது? உங்ககிட்ட அஸ்வின், அக்ஷர் மற்றும் குல்தீப் யாதவ் போன்ற 3 விதமான பவுலர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனை சேர்க்கறது பேட்டிங் வரிசையில ஆழத்தை ஏற்படுத்தும். அது போன்ற சூழ்நிலையில வெறும் 7 ஓவர்ஸை வீசுறதுக்காக ஒருத்தரை நீங்க அணில வச்சிருக்கிறதுல எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முன்னதா முதல் போட்டியில இங்கிலாந்து வெறும் ஒரு வேகப்பந்து வீச்சாளரோட மட்டுமே களமிறங்கி வின் பண்ணுச்சு. அதனால சிராஜை நீக்கி பும்ரா மட்டும் வச்சு 4 ஸ்பின்னர்ஸோட இந்தியா களமிறங்கினா வெற்றி கிடைக்கலாம்.